ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஜாக் குட்டியும் நல்லா இருக்கான். ஜாக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோவத்துல இருக்காரு சாரு. ஏன்னா, அவருக்கு ஊசி போட்டாங்க இன்னைக்கு. தடுப்பூசி போட்டிருக்கோம். 45 டேஸ் ஆயிடுச்சு அவன் பொறந்து. அதனால அவருக்கு வந்து தடுப்பூசி போட்டதுனால கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காரு. கை மேல வைக்கக்கூடாதுன்றான். கோவத்துல இருக்கான் அவன். ஊசி போட்டதுமே அவனுக்கு வந்து ஒத்தரம் கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் ஒத்தரமும் கொடுத்தாச்சு. அவர் கொஞ்சம் இப்போ ஆக்டிவாக ஆகிட்டாரு. அந்த ஊசி பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வந்துச்சு. அதனால் அதை போட்டு நல்லா கடிச்சு போட்டான். டென்ஷன் ஆகிட்டார் சாரு ஊசியை பார்த்ததுமே. இதுதான் அவனுக்கு போட்ட மருந்து. இது வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவனுக்கு வந்து ஊசி போட்டோம். இந்த 2 மருந்து வந்து மெடிக்கலில் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது வந்து 600 ரூபாய் ஆச்சு. ஊசி மட்டும் அவங்க போட்டு விட்டாங்க. நாங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து மருந்து மட்டும் மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தோம். அவங்க ஊசி போட்டு விட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டால் குழந்தைங்களுக்கெல்லாம் கார்டு கொடுக்குற மாதிரி நம்ம ஜாக்குக்கும் ஒரு கார்டு போட்டு கொடுத்தாங்க. இதுதான் அந்த புக்கு. இதில் அவனோட நேம் எழுதிட்டு அவனுக்கு என்ன தடுப்பூசி போட்டாங்களோ அதோட ஸ்டிக்கர் அதில் ஒட்டிட்டு டேட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இதை போட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன ஊசி போடணும், எப்போ போடணும், எல்லா டேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது, நல்லா சூப்பராகவே பார்க்குறாங்க. புக்கும் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுத்தாங்க சொன்னல, இதுதான் அது. இது வந்து சத்து மருந்து. இதை வந்து ஒரு ஸ்பூன் அவனுக்கு கொடுக்க சொன்னாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். இது பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுத்தா அவன் வாமிட் பண்ணுவானா, அவன் வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சி எல்லாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு இந்த மருந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. இதில் வந்து கொஞ்சமாக சின்னதாக போட்டு அவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவன் வயிற்றில் எதனா பூச்சி இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். மந்த்லி ஒன்ஸ் கொடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தாங்க கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நல்லா பார்க்குறாங்க. இது ப்ரைவேட்டில் பார்க்கும்போது நமக்கு காசு அதிகமாக தான் ஆகும். கவர்மெண்ட்டில் பார்க்கும்போது ஊசிக்கு மட்டும் மருந்துக்கு மட்டும் வெளியில் நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக் ரொம்ப ஆக்டிவாக ஆகிட்டான். டென்ஷன்லாம் அவருக்கு குறைஞ்சிச்சு. ஜாக் குட்டி, பட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போடா, நீ வேணா போடா, நீ வேணா போடா, போடா. குட்டி, நீ வேணா போ, நீ வேணா போ, வேணா போ, போ போ, வேணா போ, வேணா போ, போ, வேணா. இந்தா இந்தா குட்டி, ஜாக் குட்டி.